ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த நாள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும். இப்போது நானும் என் பையனும் எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மசூதிக்கு நமாஸ் பண்ண தான் போயிருக்கிறோம். பாருங்கள், இதுதான் எங்கள் ஏரியா. இது லைட்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க, நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் எங்கள் ஏரியா தான். அது பாருங்கள், எப்படி பாருங்கள். இப்போது மசூதிக்குள்ளே தான் போக போகிறோம். வாங்க நாம் உள்ளே போகலாம். இதான் எங்கள் ஏரியா மசூதி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நமாஸ்க்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. நம்ம உள்ளே போய்ட்டு இப்போது கை காலெல்லாம் உழு சென்ட்டு போயிடலாம். மசூதி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை. நம்ம மேலே தான் போய் நிற்கிறோம், மசூதி மாடி மேலே. நாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படியே ஃபுல்லாகிடுச்சு. அது வீடியோ பிடிக்க முடியல. நானும் பையன் தான் உள்ளே போயிருந்தோம். அதோட நமாஸ் பண்ணிட்டோம், வெளியே வந்துட்டோம். இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பெருச்சம்பழம் கொடுத்தா சாப்பிட்டுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு சுடுகாடு வரையும் போயிட்டோம், நானும் என் ஐயான் பையனும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மசூதி இருக்குது. அங்கே மசூதியில் இன்னும் நமாஸ் முடியல. இப்போ நம்ம மட்டும் வந்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எங்கள் அப்பாவோட சமாதி. செகண்ட் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது எங்கள் பாட்டியோட சமாதி. அது என் ஐயான் பையன் பார்த்தீங்கன்னா அங்கேயே துவா பண்ணிட்டுக்கிறான். அங்கேருந்து நானும் என் பையனும் துவா பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கும் என் ஐயானுக்கும் ரொம்ப பசிக்குது. ரொம்ப வயிறு கடை இருக்குது. வீட்டில் என்ன சமைச்சிக்கிறான்னு போய் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போய் நிற்கிறோம். இப்போ வீட்டில் போய் என்ன சமைச்சிக்கிறாங்கன்னு இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டது சரியாக பிடிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க. வீட்டில் இன்றைக்கி காலைல ரம்ஜானுக்கு காலைல டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருங்க காமிக்கிறேன். பரோட்டா அண்டு இது சிக்கன் குருமா. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருங்க காமிக்கிறேன். சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ காமிக்கலாம் தான் இருந்தேன், என்னால் பிடிக்க முடியல, ஏன்னா பசி மயக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேமியா. என்ன சேமியா அது? பாயாசம். ஃபைனலாக முடிஞ்சாச்சு. என் பசங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஐயான் ஹாய் பால், ஹாய் பால்ரே. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இன்னும் குளிக்கலை. நானும் என் பையன் மட்டும்தான் நமாஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம். நமாஸ்க்கு போய்ட்டு இப்போ தான் வந்தோம். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகணும். இப்போது புது ட்ரெஸ் இன்னும் போடல. எல்லாருக்கும் இந்த நாள் நல்லபடியாக அமையட்டும். எல்லாருக்கும் ஈத் முபாரக், ரம்ஜான் வாழ்த்துக்கள். போல்மா ரம்ஜான் வாழ்த்துக்கள். தூ போல் ரே ஈத் முபாரக் போல். ஈத் முபாரக் முபாரக். ரம்ஜான் வாழ்த்துக்கள். நான் இங்கே பார்த்தீங்கன்னா என் வைஃப் பார்த்தீங்கன்னா மருதாணி நைட்டுக்காக நான் தூங்கும்போது வச்சுட்டிக்குது. காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் இது மருதாணி பார்த்தீங்கன்னா வச்சுட்டிக்குது. அழகாக தான் இருக்குது, செம்ம டார்க் ஆகிட்டுக்குது. பாலிதா உந்து காமி மருதாணி. வாவ், வெரி பியூட்டிஃபுல் கேர்ள், வெரி நைஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா என் வைஃப் தான் வரைஞ்சிக்கிறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இது ஐயான் ஒன்று காமிடா, ஒன்று காமி. இது பார்த்தீங்கன்னா ஐயான் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இது பாருங்க. அவன் ஹீரோ மாதிரி அவன் பாருங்க, அழகாக இது பாருங்க. சொல்லுமா ஐயான் திக்கலாம் ஐயானோ, ஐயான் திக்கலாம். வாவ் சூப்பர். உந்து அதுக்கெல்லாம் மேந்தி இவந்து பார்த்தீங்கன்னா இவனும் மருதாணி வச்சுட்டேன். நம்ம மொத்த பேரும் ஃபேமிலியோட மருதாணி வச்சுட்டோம். எனக்கு தெரியாது மருதாணி வச்சுது, நான் தூங்கிட்டேன். ரொம்ப உடம்பு டயர்னஸ் தான் வச்சுது. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி எப்படி இருக்கு பாருங்க. ஏந்தோ என் பையனுக்கும் ஒரே இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்கிறேன். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? இந்த நாள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும். ஓகே, பாய்.